பிரைஸ் காட். இன்றைய ஜீவ ஊற்று எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்குமே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பொய் சொல்லாதவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாறாதவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்கிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. சொந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் உங்களோட பேசின வசனங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள், இவைகளெல்லாம் காலதாமதம் ஆகுதோ, ரொம்ப லேட் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் அவர் அவைகளை ஏற்ற வேலைகளை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அல்லது இந்த வார்த்தை நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் கேட்கும்போது நீங்கள் விசுவாசிங்க, எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் அதை என் வாழ்க்கையில் அவர் பரிபூரணமாய் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். மை காட் பிளஸ் யூ.